பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், அடையாளத்தின் நாள். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கடனால் வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுத்து தங்களுடைய சம்பாத்தியமெல்லாம் வட்டி கட்டியே எங்களால் மீண்டு வர முடியலை, வாங்குகிற சம்பளம் பூரா வட்டிக்கு தான் சரியாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கிராமத்தில் கந்து வட்டியில் கஷ்டப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் நான் செத்து போகிறேன்னு சொல்லியெல்லாம் இருந்து அவர்களெல்லாம் போய் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு அந்த குடும்பங்கள் நன்றாய் வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. அந்த மாதிரி எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாமல் இந்த வட்டினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த நாட்களில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், கடனில் இருந்தவங்க வட்டி கொடுத்து மீண்டு வர முடியாதவர்கள் ஊழியர்களை பார்க்க போயிருக்காங்க. அப்படி பார்க்க போகும்போது எலிசா போன்ற ஊழியர்கள் இப்படிப்பட்ட பெண்களை அழகாக வழிநடத்தி பெருக்கத்தின் தேவனை அவர்களுக்கு கொடுத்து இந்த கடனில் இருந்தெல்லாம் வெளியே வந்திருக்காங்க. பாருங்கள், அதில் ஒரு இன்சிடெண்ட்டை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த இன்றைக்கு நாமும் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே இப்படி எலிசா, நெகேமியா போன்ற நல்ல ஊழியர்களை, நல்ல உங்களுக்கு உதவி செய்யும்படியான ஆட்களை தேவன் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் அனுப்புவார். நீங்களும் சீக்கிரமாக உங்களுடைய கடனிலிருந்தும் வட்டி கொடுமையிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாகவே வெளியே வருவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் பிரகடனம் பண்ணுறேன். நிச்சயமாய் விடுதலை உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் நம்ம மத்தியில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, அவர் அற்புதமான ஆண்டவர். பாருங்க, இன்றைக்கும் கூட 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். நான் இந்த மாதிரி சத்தியங்களை போதிக்கும் பொழுது நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் பேசி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் நிச்சயமாய் வெளியே வர முடியும். ஒரு தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் எப்படி உள்ளத்துக்குள்ளே வரும் அப்படின்னா, வார்த்தைகள் உள்ள விதைக்கப்படும் பொழுது தான் விசுவாசம் வரும். பாருங்கள், விசுவாசம் கேள்வியினால் வரும். அதனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, புருஷன் செத்து போயிட்டான், கடன் ரொம்ப ஜாஸ்தியை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. 2 பிள்ளைகளையும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. அப்படி கடன் கொடுத்தவன் இந்த 2 பசங்களையும் அடிமையாக்கி கூப்பிட்டு போகிறான். அந்த நிலைமையில் இந்த ஸ்திரீ எலிசாவை சந்திக்கிறா. பாருங்க, 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பாருங்க, எலிசா எவ்வளோ ஒரு நம்பத்தகுந்த ஒரு ஊழியனாக இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்திரீகிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்குது, உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கும்போது ஸ்திரீ சொல்கிறா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே எலிசா சொன்ன காரியத்தை பாருங்கள், 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். நீ பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. அன்றைக்கு இருந்த பெண்களும் பாருங்கள், ஊழியர்கள் சொன்னதை கவனமாக செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன சொல்லுவோம், ஐயோ நம்ம போய் எப்படி வாங்க முடியும், அது இதுன்னு நம்ம சாக்கு போக்கு சொல்லிடுவோம். ஆனால் அன்றைக்கி பெண்கள் கீழ்ப்படிந்திருக்காங்க. ஊழியர்களுக்கு போய் எல்லாரிடத்துலையும் அக்கம் பக்கத்து எல்லார் வீடுகள்லேயும் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளே கதவை பூட்டிக்கிட்டு வெளியே தெரியாமல்
இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் என்ன பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு பாத்திரங்களாக உள்ளே கொண்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒரே பேச்சாக இருக்கும். அப்போ எலிசா என்ன ஐடியா கொடுக்குறாரு, நீ உள்ளே வாங்கிட்டு போய் உன் பிள்ளைகளுடன் உன் கதவை பூட்டி, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வேதத்தில் கவனிக்கணும், எப்படி எப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆவியானவர் எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்கள். 4வது வசனத்தில், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் அவகிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெய் எடுத்து நீ எல்லா பாத்திரத்திலையும் ஊற்று. பாருங்கள் ஊழியக்காரர்கள் எப்படி கர்த்தருடைய ஆவினால் நிரம்பி பேசியிருக்காங்கன்னு. எலிசா அந்த மாதிரி ஐடியா கொடுக்கும்போது இவ அதே மாதிரி பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து கதவை சாத்தி எல்லா பாத்திரத்தையும் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊற்ற 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 எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊழியக்காரர் எலிசா கிட்ட சொல்லி அனுப்புகிற, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னும் பாத்திரங்க இல்லை, இனி பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறா பாருங்க. 6வது வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேற பாத்திரம் இனி இல்லைம்மான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா எண்ணெய் நின்றுச்சு. அப்புறம் எலிசா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சுன்னு. அப்போ எலிசா சொல்கிறாரு, நீ அந்த எண்ணெய் எல்லாத்தையும் விற்று உன் கடனை எல்லாம் நீ கட்டி முடிச்சிருன்னு. பாருங்கள் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வழியை வச்சிருந்திருக்காருன்னு. அந்த ஸ்திரீயினுடைய கடன்கள் தீரும்படியாக, அடிமைத்தனம் நீங்கும்படியாக, கடன்காரங்களுடைய தொல்லை நீங்கும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை வச்சிருந்தார். அன்றைக்கு அவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் நம்மளுடைய கடன்கள், வட்டி, இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாது. அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சுருந்தாங்க. இன்றைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குது, கர்த்தர் உங்களிடத்துல என்ன தாளந்த கொடுத்துருக்காரு, அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் அழகான ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரியலைன்னா என் நம்பர் இதில் வரும், நீங்கள் கால் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்படியாக நிச்சயமாகவே ஆலோசனைகளை கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நிச்சயமாக நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இதிலிருந்து வெளியே வர முடியும். இதே மாதிரி நெகேமியா காலத்தில் நடந்திருக்கு பாருங்க. அங்கே ராஜாவுக்கு தீர்வையை கட்டுவதற்காக ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். எல்லாரும் போய் தங்களுடைய நிலங்களை கொண்டு போய் அடமானமாக வைக்கிறாங்க. திராட்சை தோட்டங்களை காட்டி அதுக்கு மேலே பணத்தை எடுத்து ராஜாவுக்கு தீர்வை செலுத்தியிருக்காங்க. பிரபுக்களும் அதிகாரிகளும் ஜனங்களிடத்திலிருந்து நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் அடமானமாக வாங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வட்டி கட்டி முடியல. நெகேமியா காலத்தில் நடந்தது. நெகேமியா 5வது அதிகாரம் பாருங்கள். நெகேமியா 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். அதென்னவென்றால் அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். தானியத்தை கடனாக வாங்கியிருக்காங்க. 3வது வசனம் பாருங்க. வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். நிலம், திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் கொண்டே அடமானமாக வச்சு தானியம் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நெகேமியா கிட்ட போயிருக்கிறாங்க. நெகேமியா போன்ற நல்ல ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. 11-12வது வசனம் பாருங்கள். இதெல்லாம் கவனமாக படிங்க. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்கிற வார்த்தைகள். நீங்கள் 11வது வசனம், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். பிரபுக்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட நெகேமியா பேசுகிறாரு. நீங்கள் வாங்கின நிலம், தோப்பு, திராட்சை தோட்டம், வீடு, என்னெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். என்னெல்லாம் அடமானமாக வாங்கினீங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்கன்னு நெகேமியா போய் பேசுகிறாரு. கர்த்தருடைய ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியன் போய் பேசுகிறாரு. 12வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம்.
நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. 13வது வசனம் வாசிக்கிறேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். எல்லாம் வட்டிக்கு வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஜனங்கள் மத்தியில் ஒரு மனம் திரும்புதல். நெகேமியா போன்ற ஊழியர்கள் இன்றைக்கு நமக்கும் தேவை பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட இரட்சகர்களை நீங்கள் ஒருவேளை நினச்சிருக்கலாம், என்னுடைய இந்த கடன்லேருந்து, இப்படி இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கடன்லேருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு யார் இருக்காங்க? எந்த வழி இருக்குது? எந்த பேங்க் இருக்குது? யார் எனக்கு உதவி செய்வான்னு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிற வார்த்தை பாருங்கள். நெகேமியா போன்ற ஊழியர்களை, எலிசா போன்ற ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அனுப்ப ஒரு இரட்சகனை எழுப்பி வர பண்ண போகிறார். உங்களுடைய குடும்பங்களை விடுவிக்கும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள்லிருந்து நம்மளை விடுதலை பண்ணி மீட்டெடுத்து நம்மளை நீதிமான்களாக்கினாரோ, அதே விதமாக இந்த நாளில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக நிச்சயமாகவே தேவன் தம்முடைய இரட்சகர்களை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை படிங்க. அற்புதமான வார்த்தைகள். நிச்சயமாகவே நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள். எல்லா அடிமைத்தனங்களும் நீங்கும் இயேசுவின் நாமத்தினால. அவர் கூக்குரலை கேட்கும்படியாக வந்த தேவன், ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தேவன், இந்த நாளில் எல்லா குடும்பங்களும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.